மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பையனை குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டுல உட்காந்து இல்ல வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஐயோ பையன் வந்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனானே, சாப்பிடாம போனானே, வெறும் வயிற்றுல போனானே, சாப்பிட்டானா, படிச்சானா, தூங்கிட்டானா ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு. ஆனா இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒரு திட்டம். இதுல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கு போனா முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம். தினம் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது, நம்முடைய பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. செப்டம்பர் மாசத்திலிருந்து மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போயிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கா இல்லையாமா? வந்துட்டு இருக்கா? சில பேருக்கு வரல. ஆனா நான் இப்ப சொல்றேன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செஞ்சு முடிப்பேன். இதையெல்லாம் மனசுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் இன்னும் சொல்ல போனா சென்ற 5 வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான். அதனாலதான் மீண்டும் தலைவர் அவர்கள், அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற ஜூன், ஏப்ரல் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகளை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாம். மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டு பேசி வருகிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.